எந்த ஆர்டிஸ்ட பார்க்கணும் நீங்க? ஏங்க ஆர்டிஸ்ட் வந்தாதான் எங்களுக்கே தெரியும். அப்படியா? ஆமா. அது வர நான் தான்மா நீங்க பார்க்க வந்த ஆர்டிஸ்ட். உங்க 3 பேருக்கு என்ன வேணும்? நீங்க 3 பேருக்கும் ஒண்ணுதான் வேணும் சார். ஒண்ணா? ஆமா சார். அது என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச ஐடி பேர்ல ஐடி போகணும். எனக்கு சொல்லி கொடுத்துடணும். என் வேலையை காலி பண்ண பாக்குறீங்க அதானே? சார் அப்படி இல்லை சார். நீங்க வண்டி சத்தானத்து ஒன்று வச்சிருக்கீங்க, பெரிய பெரிய சீலம் வச்சிருக்கீங்க, அது வேற ஸ்கிரிப்டில் வர எழுதுறீங்க. நீங்க மட்டும் வந்தா போதுமா? நாங்க வளர்றதுனாவா? நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். எல்லாரும் நடிக்கலாம், எல்லாருக்கும் அந்த ஆவல் இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு. என்ன அந்த ஸ்டேஜ் ஃபியர்னுவாங்க, அதாவது இந்த மேடையில் நின்ன உடனே கை காலம் ஒரு மாதிரி ஆடும், பேச்சு வராது. வீட்டில் நல்லா பேசுவாங்க, ஆனால் இங்கே இந்த ஆக்ஷன் சொன்ன பிறகு அப்படியே கை காலெல்லாம் கிடுக்கிட்டு ஆடும். அதெல்லாம் வேண்டாம், ஜாலியாக. இப்போ என்ன ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் சொல்கிறேன். எந்த ஷூட்டிங்க்கு நீங்கள் போனாலும், எவ்வளோ பெரிய ஸ்டார் கூட நீங்கள் நடித்தாலும், உங்களுக்குள்ள நீங்கள் தான் ராஜா, நான் தான் இங்கே கிங்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும் மனசுக்குள்ள. இப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னா எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். சார் யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கவே வேண்டாம். சார், அப்போ பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சா எனக்கு கை காலமும் நடுங்குமே, அப்போ என்ன பண்ணுறது? அது நான் குடிங்க வந்தேன், நீங்க குடுங்க பாருங்க.